வணக்கம். இப்ப இந்த ஜாதகத்தை பாருங்க. ஒரு பெண்ணுடைய ஜாதகம். இந்த ஜாதகத்திற்கு 2வது திருமணம் பார்ப்பது, 2வது திருமணம் அமைவது என்பது ஒரு விதிமுறை இந்த ஜாதகத்தில் இருக்கின்றது. இதுக்கு என்ன ரூல் அப்படின்னா, நாடி முறையில் பார்க்க வேண்டியது முதலில் ஒரு ஜாதகத்திற்கு, ஆண் ஜாதகத்திற்கு குருவும், பெண் ஜாதகத்துக்கு சுக்கிரனும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது எல்லோருக்கும் தெரியும். இப்போ இப்போ குருவிற்கு அந்த நாடி முறையில் பார்க்கக்கூடிய பார்வை இடங்கள் 3, 7, 11, 1, 5, 9, 2, 12 இந்த 8 இடங்களை நம்ம பார்ப்போம். இந்த குருவிற்கு இந்த 8 இடங்கள்ல பெண் கிரகங்கள் அதிகமாக இருந்து, பெண் கிரகங்கள் அதில் போய் இருக்கும்போது அவருக்கு இறுதி திருமணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல் பெண் ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு அதே 1, 5, 9, 3, 11, 2, 12 ஆண் கிரகங்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்து, ஆண் கிரகங்கள் வீட்டிருந்தால் ஒரு பெண்ணுக்கு 2வது திருமணம் முடிவதற்கும் நாடி முறையில் விதிகள் இருக்கின்றது. அப்படி பார்க்கும்போது இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். இது ஒரு பெருந்தலைவர், ஒரு கென்னடி சொல்லக்கூடியவருடைய மனைவியுடைய ஜாதகம். கென்னடி இறந்த அப்புறம் அவர் மறு திருமணம் பண்ணிவிட்டார். அவருடைய ஜாதகம் தான். அவருடைய ஜாதகத்துல பாருங்க, சுக்கிரனுக்கு 2ல ஒரு சூரியன் ஆண் கிரகமும், 3ல ஒரு ஆண் கிரகமும் அங்க இருக்கின்றது. அப்படி பார்க்கும்போது பாருங்க, இவருக்கு 2வது திருமணத்தை அமைத்து கொடுத்தது. இது விவரமாக நம்ம பார்ப்பதற்கு சில சூத்திரங்களை இப்பொழுது நம்ம பார்ப்போம். 2வது திருமணம் செய்வதற்குரிய விதிமுறைகள் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றால், சந்திரன் ராகு இணைந்திருப்பது, சந்திரன் ராகு 2, 12 அமைவது, சந்திரனுக்கு 7ல் சனி இருப்பது, சந்திரன் ராகு 7ஆம் பாவத்தில் இருப்பது, 7ஆம் அதிபதி ராகு 7ஆம் அதிபதியோட ராகு இணைந்து இருப்பது, இவையெல்லாம் 2வது திருமணம் அமைவதற்குரிய அறிகுறிகள். அடுத்து லக்கண வழியாக பார்க்கும்போது, லக்கணத்திற்கு 7ஆம் இடம் ரிஷபராசி, அதிபதி சுக்கிரன். அவர் 8ல போய் மறைஞ்சிருக்கார். இருந்த வீடு புதன். அந்த வீடு கொடுத்த புதன் லக்கணத்திற்கு வாதகாதிபதியாக கடக வீட்டில் போய் அந்த புதன் உட்கார்ந்திருப்பது. திருமணம் சுக்கிரன் புதன் வீட்டில் உட்கார்ந்துட்டாலே கொஞ்சம் திருமண வாழ்க்கையில 1, 2 இல்லை ஒரு வகையான பிரச்சனையோ அங்க கொடுக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால அப்படி பார்த்தாலும் அந்த விஷயங்கள்ல இந்த ஜாதகருக்கு 2. இவர் அமெரிக்கா கென்னடி அவர்களுடைய மனைவி. அவர் இறந்த அப்புறம் இவங்க திருமணம், 2வது மறுமணம் செய்து கொண்டார்கள். அது லக்கண மூலமா பராசர முறையில் பார்த்தாலும் அந்த பலன்கள் மிகவும் அற்புதமான முறையில அது வருகிறது. இப்போ 2, 5 சொல்லக்கூடிய குரு 7ல உட்கார்ந்து 5ஆம் பார்வையா 11 பார்ப்பது திருமணத்தை அந்த குரு கொடுத்துருவார். இது பராசர முறையிலே சொல்லலாம். நாம அது எப்படி பார்த்தாலும் அது திருமணத்தில் திருமண அமைப்பு உள்ளது இந்த ஜாதகம். அற்புதமான ஒரு முறையில இதை நம்ம எடுத்துக்கொண்டு இதனுடைய அடிப்படையில் மற்ற ஜாதகங்களை நம்ம கவனித்து பார்த்தால் இந்த பலன்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.